ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டருக்கு இடையிலே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அதுக்கு அவர் ஏதோ தவறாக ரியாக்ட் பண்ணுறாரு அந்த பேஷண்ட்டு. அதை அஃப்கோர்ஸ் எல்லாருமே கண்டிக்கிறோம். இன்றைக்கி உங்கள் கட்சியும் கூட போய் அந்த மருத்துவரை சந்தித்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பாக முடியும் ஒட்டுமொத்தமாக? அதாவது எல்லாத்துக்குமே அரசாங்கம் தான் பொறுப்பாகணும். ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. அரசாங்கம் தான் அனைத்துக்கும் பொதுவானது. பையன் தப்பு பண்ணால் அப்பா தான் பொறுப்பு. அப்பா சரியாக வளர்க்கலை அப்படின்றதுனால தான் பையன் தப்பு பண்ணுறான். அதனால் பையன் தப்பு பண்ணால் அப்பா தான் பொறுப்பு. அதுபோல் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்துக்கும் பொறுப்பானவர் திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு பொதுவானது, பொறுப்பானது. அப்போ எல்லா நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களுக்குமே அவர்கள் தான் பொறுப்பானவர்களாக இருப்பார்கள், இருக்க வேண்டும். அதனால் வந்து எனக்கு திடீர் சடன் ப்ரொவோகேஷனில் நடந்துருச்சு, அதனால் நாங்கள் இதை தட்டி கழிச்சுட்டு போகிறோம்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்ல முடியாது. அது அரசியலுக்கான பேச்சாக வேணா இருக்கலாமே தவிர, மாறாக இது வந்து ஒரு நல்ல ஒரு நடைமுறையாகவோ ஒரு நல்ல ஒரு பண்பாடாகவோ இருப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு இதை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன். அதுதான் நான் வந்துடுறேன். ஒரு நோபல் ப்ரொஃபஷன் வாங்க, மருத்துவ பணியும் வழக்கறிஞர் தொழிலும் ஆசிரியர் பணியும் வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. அப்படி தொடர்ந்து இந்தியா முழுவதும் இது போன்ற ஒரு மருத்துவர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிற போது மருத்துவர் சங்கங்கள் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இந்திய அளவிலான மருத்துவ பாதுகாப்பு சட்டம் என்று ஒன்று கொண்டு வருகிறார்கள். இதுபோல மருத்துவ பணியில் இருப்பவர்களுக்கு இது போன்ற கொடுங்காயங்கள் ஏற்படுத்துவதோ இல்லை உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் போதோ அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரக்கூடிய சட்டங்கள் வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை என்னுடைய நினைவு சரியாக இருக்கிற பட்சத்தில் 5 வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்களால் பள்ளியிலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இது எல்லாம் எப்படி என்று சொன்னால் சமூக ஒரு சீர்கேட்டினுடைய வெளிப்பாடாகத்தான். இது உங்கள் வழியிலே நான் வரேனே, இது எப்படி அரசாங்கம் பொறுப்பாகும்னு சொல்லி சொன்னால் ஒரு சமூக சீர்கேட்டினுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். சமூகம் எப்படி சீர்கெடுகிறது என்று சொன்னால், நிர்வாகம் சரியில்லை என்று சொன்னால் சமூகம் சீர்கெடும். அப்போ இதை எப்படி சொல்லணும்னு சொன்னால் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், மாணவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். சிம்பிள். இதை நீங்கள் சட்டத்தை தாண்டி ஒரு வழக்கறிஞர் முறையில் ஒரு பொதுவான நான் சொல்கிறேன். நான் என்னைக்கு ஆசிரியர்களும் காவல்துறையும் கண்டிக்கக்கூடாது, கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சட்டம் கொண்டு வந்து ஒரு நடைமுறையை கொண்டு வந்தோமோ அன்னைக்கே வந்து இந்த நாடு சீர்கெட்டு போச்சு. ஒரு பொதுவாக நான் சொல்கிறேன். நான் இதில் எந்த விதமான அரசியல் பின்புலமோ இல்லை வேறு விதமான எந்த விதமான உள்நோக்கமோ எதுவுமே இல்லை. ஆசிரியர்கள் நீங்களும் நானும் படிக்கும்போது ஆசிரியர்கள் நம்மளை கண்டித்தார்கள், ஆசிரியர்களுக்கு நாம் பயந்தோம், ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்தோம், நம்ம ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை. இது ஒரு லார்ஜர் சோஷியல் இஷ்யூ நீங்க பேசுறீங்க. நான் கேட்கறது இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. காவல்துறை வந்து தப்பா இது பண்ணிட்டாங்க, மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கலை, அந்த ஆங்கிள் இதை பார்க்கறது சரியானதா ஆளும் தரப்புடைய கேள்வியா இருக்கு. அதுதான் எப்படின்னா, இப்போ அந்த விக்னேஷ் என்றவர் வந்து ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியேறுகிறார். இதுவரையில மருத்துவமனையில் இருந்த அந்த கண்காணிப்பு கேமராவுடைய பதிவுகள் வெளியானதாக எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் தன்னுடைய கைபேசியின் மூலமாக எடுத்தக்கூடிய அந்த ஒலி காணொலிகள் தான் நமக்கு இன்றைக்கு செய்தி ஊடகங்களிலே பரவலாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப மருத்துவ பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்து மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிற போது ஒரு மருத்துவமனையில ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையில ஒரு பாதுகாப்பு குறைபாடு, இப்போ அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் ஒர்க், செக்யூரிட்டி ஒர்க்லாம் வந்து தனியார் இடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன். அப்ப தனியார் இடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற போது அவர்களுக்கான சில நெறிமுறைகளை வகுத்திருக்க வேண்டும். உள்ளே வருபவர்களை சோதனை செய்ய வேண்டும். யார் உள்ளே உள்நோயாளிகள் யார் இருக்கிறார்கள், வெளிநோயாளிகள் யார் இருக்கிறார்கள், வரக்கூடிய அவர்களுடைய உதவியாளர்கள் யார், அங்கேயே தங்கி உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்கின்ற ஒரு அடிப்படை ஒரு நெறிமுறைகளை வகுத்து அதற்கேற்றாற் போல நம்ம கொண்டு வரணும். இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில், இந்த மாலை பத்திரிகையாளர் சந்திப்பிலே கூட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்றாரு, இப்போ நாங்கள் வந்து ஒரு ஐடி கார்டு கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி எடுத்திருக்கிறோம், புறக்காவல் நிலையங்கள் அமைச்சிருக்கிறோம். புறக்காவல் நிலையம் அமைச்சிட்டிங்கன்னா சரியா போயிடுமா? எல்லாமே புறக்காவல் நிலையத்தில் யார் இருக்க முடியும்? புறக்காவல் நிலையத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. உள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு யார் பொறுப்பு? அப்போ உள்ள வரக்கூடியவர்களை சோதனை செய்து, சிம்பிள், 1541 காவல் நிலையம் இருக்குது தமிழ்நாட்டில். ஒரே ஒரு காவல் நிலையத்தில் கூட அனுமதிக்கப்பட்ட அளவினால காவலர்கள் இருக்கிறாங்களா? அதுவே இல்லை. அதைத்தான் இப்போ இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு பணிச்சுவை அதிகமாக இருக்கிறது. நம்ம அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு சரியா பதில் சொல்லல, அவர் என் மேல எரிஞ்சு விழுந்தாரு அப்படின்லாம் அந்த அம்மாவுடைய பேட்டியை நம்ம பார்த்தோம். நான் என்ன சொல்றேன்னா, மருத்துவர்கள் அவர்கள் உயிர் காக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம 2013 18 வரையிலும் 5 ஆண்டுகளிலே 4 முறை 12,000 மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. இது நான் சொல்லல. திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின்படியாக வாங்கி வெளியிட்ட ஒரு கருத்து. 12,000 பேர் அதிமுக ஆட்சியில் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1200 பேர் தான் நியமனம் பண்ணியிருக்கிறீங்க. அதுவும் நான் சொல்லல, சில நம்முடைய அந்த அவர் பேர் என்ன, சிந்தனை செல்வன்,
சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் கொடுத்திருக்கிற தகவல் அறிமுக சட்டமன்ற. அப்ப அங்க பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அப்ப கூடுதலான பணிச்சுமை இருக்கும். கூடுதலான பணிச்சுமை போது ஒரு 4 கேள்வி கேட்கும்போது ஒரு கேள்விக்கு எரிச்சல் வரத்தான் செய்யும். அதுல வந்து அவரும் மனுஷன் தான். டாக்டர் என்ன நம்ம கடவுள் அவரும் மனுஷன் தானே. அவருக்கும் ஆசாபாசங்கள் இருக்கும், கோவம் வரதானே செய்யும். அவருடைய பணியை செய்யும் போது அந்த பணி சிம்பிள்மா. நம்ம அதாவது ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தை முறையாக செயல்படுத்தவில்லைன்னு சொல்றேன். அப்ப இது சட்டம் ஒழுங்கு சார்ந்த சட்டம் ஒழுங்குன்னு இருக்குதான்னு தவிர சட்டம் இருக்குது ஒழுங்கா இருக்குதான்டா இல்ல. சட்டம் இருக்கிறது, ஆனால் அது ஒழுங்காக இருக்கிறதா இல்லை. அதுதான் இப்ப உள்ள வரக்கூடியவர்களை சோதனை செய்திருந்தோம், ஒரு கத்தி எடுத்துன்னு உள்ள வரக்கூடிய அளவுக்கு ஒருத்தருக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தது? அப்போ இந்த ஃப்ரீயா நம்ம உள்ள அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அவருக்கு கொடுத்தது யாரு? அங்க பாதுகாப்பாக இல்லை, சோதனை நடைபெறவில்லை, அதனால நம்ம எங்க வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். ரூமுக்கு போய் தாக்குதல் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் ரொம்ப கொடுமை. அந்த மருத்துவருடைய அந்த அறைக்கு சென்று அந்த அறையில் தாக்குதல் செய்ய நடைபெற்று இருக்கிறது. அப்ப மருத்துவருடைய அறை வந்து அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட இடம், அது பொது இடம் கிடையாது. அந்த இடத்தில் நுழைக்கப்பட்டு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அப்ப இங்க இது மாதிரியான ஒரு சரியான ஒரு கட்டமைப்பு இல்லை. அந்த கட்டமைப்பு இல்லை. அந்த கட்டமைப்புக்கு காரணம் அரசாங்கம். அப்ப அந்த அரசாங்கம் தான் இதற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுல தவிர அதனால தட்டி கழித்து போக கூடாது. அப்படியான மனநிலை இருந்தது என்று சொன்னால் அது மிக கொடுமையான ஒரு மனநிலை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, கேட்போம், பதில் கேட்போம். டாக்டர் சஃபி, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா எல்லாரையும் ஷாக் பண்ண வைக்கிற ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஏதோ ஒரு இடத்துல குறைபாடு இருக்கணும்ல நம்ம சிஸ்டத்துல. ஒண்ணு அவர் சொன்ன மருத்துவ பணியிடங்கள் காலியா இருக்கு, இல்ல சுகாதாரத்துறையில பிரச்சனை இருக்கணும், இல்ல பாதுகாப்புல பிரச்சனை இருக்கணும், காவல்துறையில பிரச்சனை இருக்கணும். எதுலயுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எதுலையுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுக்கு நாம வந்து தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வேற எந்த கண்டத்திலையும் இப்போ வாழல. அவரை மேபி பாபு முருகவேல் அண்ணா வந்து எடப்பாடியோட ஆட்சியில் வந்து ஜெயிலில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சுபிட்சமா, எந்த தப்பும் இல்லாம, எந்த குற்றமுமே இல்லாம எடப்பாடி அவர்கள் மிக சிறப்பான ஆட்சி நடத்த சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சார், எடப்பாடியார் சரியா ஆட்சி நடத்தல. இல்ல இருங்க மேடம் இருங்க. அவரு இருங்க மேடம், நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம். அத சொல்ல வரேன். அவரு 2017 2018 2019 நடந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போய் வெறி தாக்குதல் எல்லாம் மறந்து பேசுறாரு. அவங்க ஆட்சியில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத மறந்து பேசுறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள இருக்கிறாரு. அவரை வந்து ஒரு நோயாளியுடைய அட்டெண்டர் உள்ள வந்து அவரை வந்து தாக்கிட்டு போறார். இதை அரசியல் படுத்துவது யாருன்னு நம்ம பார்த்துக்கணும். பிகாஸ் ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிறது வந்து சீஃப் செக்ரட்டரியேட்டோ ஹைகோர்ட்டோ, அண்ணன் இருக்காருல உட்காந்துருக்காரு பாதுகாப்பா, அது மாதிரி ஹைகோர்ட்டோ கிடையாது. 2 டயர் பாதுகாப்பு வச்சுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு உள்ள வரவனுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி மெட்டல் பார்த்து அப்படிலாம் ஹாஸ்பிட்டல், நான் டாக்டராக சொல்கிறேன், அப்படிலாம் ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியாது. ஏன்னா வர்றவன் 1000 பிரச்சனைகளில் வருவான், உள்நோயாளிகளாக இருப்பான், ஆப்பிள் வெட்டுறதுக்கு கத்தி கொண்டு வருவான், அங்கே இருக்கிற சர்வ் பண்ணுறவங்க பழம் வெட்டுறதுக்கு கத்தி வச்சுருப்பாங்க, பால் பேக்கெட் கட் பண்ணுறதுக்கு கத்தி வச்சுருப்பாங்க. அண்ணன் சொல்கிற மாதிரி ஹைகோர்ட்டை மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? அது ஹாஸ்பிட்டல், அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அண்ணன் சொல்கிறாரு இது வந்து முழுக்க ஆளுங்கட்சியோடதுன்னு சொல்கிறாரு.